53 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு திருப்பூர் விஸ்வேஸ்வர சாமி வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு பட்டு கொண்டு வரும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் கோவில் மற்றும் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வைகாசி விசாக தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு திருப்பூர் வளர்மதி பேருந்து நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து பட்டு வஸ்திரம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூருக்கு உட்பட்ட 63 சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அனைவரும் இணைந்து பட்டு வஸ்திரம் மற்றும் கடவுளுக்கு செலுத்த இனிப்பு மற்றும் கார வகைகள் ஏந்தி வளர்மதி பேருந்து நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து விஸ்வேஸ்வரர் கோவில் மற்றும் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியை திருப்பூர் கன்னட தேவாங்க செட்டியார் சமூக அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. 53 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு திருப்பூர் விஸ்வேஸ்வர சாமி வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு பட்டு கொண்டு வரும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. பிரிஞ்சு போய்க்கோ எல்லாரும் தெரியுறீங்க அப்படியே கேப் விட்டு போயிருங்க எல்லாரும். சரி எடுத்து அடுத்து மாஸ்க் வரண்டா மரியாதை வச்சாங்க முந்துக்கு தெரியுமாண்டா நஞ்சப்பாளையம் சார்பாக கொண்டிருந்தாரா. அடுத்தது அணைப்பாளையம். என்ன பேரு? நிர்வாகி பாளையம் ஏரிபாளையம் பாளையம் அமராவதி கொட்டாச்சு கோயில்வெளி தேவர்குடி சார்பாக தேத்தாரா. நாதம்பாளையம் விக்னேஸ்வரா நகர் ஆய்க்க. துடுக்கு மடி இப்படி செய்து அது வந்து சரி.